சரிகமபா நிகழ்ச்சிக்கு யோகஸ்ரீ வந்திருக்காங்க அப்படின்னும், அவங்க பவித்ராவ பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் டாப் 5க்கான 3வது வாரம் அண்ட் இந்த ஒரு வாரத்துக்கான ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. போன வாரம் பார்த்தீங்கன்னா, பழைய கண்டஸ்டன்ட்டான திவினேஷ் அவர்கள் வந்திருந்தாரு. அவர மட்டும் தான் ஓல்ட் இஸ் கோல்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு நெனச்சோம். பட் டாப் 5 ரவுண்டுங்கிறதுனால எல்லா கண்டஸ்டன்ட்ஸையுமே கூப்பிட்டுருக்காங்க. அந்த வகையில யோகஸ்ரீ இந்த வாரம் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. சரிகமபா நிகழ்ச்சிக்கு யாருக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கவே இல்ல. சடனா அவங்க வந்திருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஹேப்பி. வந்ததோட மட்டும் இல்லாம அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு பாடலையுமே பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் 5 ரவுண்ட் நடக்குது. நீங்க யாரு வந்து செலக்ட் ஆவான்னு நெனைக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பிளேயர் யாரு? அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான பிளேயர் பவித்ரா அக்கா. ஸ்டார்ட்டிங்லேயே அவங்க கூட எனக்கு நல்ல க்ளோஸ் இருந்துச்சு. எனக்கு ஒரு அக்கா மாதிரி. அவங்க கிட்ட நல்லா நான் பழகியிருக்கேன். அவங்க பொண்ணுமே எனக்கு தங்கச்சி மாதிரி தான். அக்கா வந்து ரொம்ப சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்ல இருக்க எல்லாத்துக்குமே அக்காவ ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பாடல் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அக்கா ஃபைனல்ஸ் போணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ இந்த வாரம் வந்து கண்டிப்பா பவித்ரா அக்கா தான் செலக்ட் ஆவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் என்னோட ஆசையும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட கடந்த சீசன்ல பவித்ரா அக்கா மாரி தான் நானும் இருந்தேன். ஏன்னா மிகப்பெரிய பின்புலம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். இந்த ஒரு சரிகமபா எனக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்த குடுத்திருந்துச்சு. அதே மாரி தான் பவித்ரா அக்காவுக்கும் இந்த ஒரு மேடை மிகப்பெரிய ஒரு அடையாளத்த குடுத்திருக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவித்ரா அக்கா ஆல் த பெஸ்ட். நீங்க கண்டிப்பா நல்லா பாடி இந்த சீசன்ல வின் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாரி மேடையில சொல்லியிருக்காங்க. அண்ட் இத கேட்ட ஒட்டுமொத்த அரங்கமுமே மிகப்பெரிய அளவுல வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாரம் பவித்ராவிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். ஒருவேளை பவித்ரா அவர்கள் இந்த வாரம் செலக்ட் ஆகல அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய 2 வாரத்துல செலக்ட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஒரு வாரம் பவித்ரா எப்படியாவது கஷ்டப்பட்டு டாப் 5க்குள்ள போயிரணும். அதற்கு தான் சேனலும் ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் யோகஸ்ரீயும் பவித்ராவ பத்தி பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ரா செலக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் மாரி செல்வராஜ் ரீசென்ட்டா தமிழ் மக்களிடையே மன்னிப்பு கேட்டிருக்காரு. அண்ட் அதற்கு முக்கியமான ரீசனா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பைசன் படம் நான் எடுத்த படம் கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தீபாவளி முன்னிட்டு. அந்த படம் போய் பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நெறைய பேரு அது என்ன பைசன் தமிழ் வச்சிருக்கலாமே, எவ்வளவோ நல்ல தமிழ் பெயர்கள் இருக்கே அப்படின்னு என்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல இந்த படத்துக்கு காலமாடன் அப்படிங்கிற மாரி தான் நாங்க எல்லாருமே பேர் வச்சிருந்தோம். அது ரொம்ப சூப்பராவும் இருந்துச்சு. பட் ப்ரொடியூசர் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க இந்த படத்த மிகப்பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அண்ட் அப்ப இந்த மாரியான டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அதர் லாங்குவேஜஸ்ல போறது ரொம்பவே கஷ்டம். ஸோ எல்லாத்துக்கும் புரியிற மாதிரியான கேட்சியான ஒரு டைட்டில் வைங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் பைசன் அப்படிங்கிற பேர் வச்சிருந்தோம். அரை மனதோட தான் அந்த ஒரு பேர் வச்சிருந்தேன். அது படத்துக்கு தேவையானதாகவும் இருந்துச்சு. பட் கண்டிப்பா இனிவரும் காலங்கள்ல என்னோட படம் அப்படிங்கிறது தமிழ் சார்ந்த பெயர்கள்ல தான் இருக்கும். இதற்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் பண்ணுவேன். இந்த படத்துக்கு மன்னிச்சிடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு.